வாங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வெஜ்ஜி கோலா உருண்டை செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், வெஜிடபிள் எல்லாம் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுலேயே கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 2 கட் பண்ணி போட்டுட்டு இது நல்லா பிசைஞ்சிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு இது உருண்டை பிடிச்சிட்டு வந்துடலாம். நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் சூப்பராக கோலா நல்லா வரும். ஆயில் ஊற்றியாச்சு, நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் இந்த உருண்டையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுக்கும்போது ஜாக்கிரதையாக எடுங்க, ஆயில் மேலே இதில் பட்டுற போகுது. பாருங்க, நல்லா ப்ரௌனிஸாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதில் சும்மா சாஸ் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா இப்படி செய்கிற மாதிரி பார்த்து கூட நீங்கள் செஞ்சு அதையும் சாப்பிட்டு. ஒரு பாத்திரம் வச்சு, பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச மிளகா போட்டுக்கலாம். அது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இப்படி ப்ரௌன் கலராக வதக்கிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்குறோம். அதை எடுத்து இதில் ஆட் பண்ணுறோம். அப்புறம் சாஸ் கொஞ்சம், சோயா சாஸ் கொஞ்சம் போட்டு கலக்கிட்டு லைம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா கார்ன்ஃப்ளவர் ஊற்றி கலக்கிட்டு ஃப்ரை பண்ண இந்த உருண்டை எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வெஜிடபிள் உப்பு போட்டிருக்கோம். லைட்டாக பார்த்துட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா 2 திருப்பிட்டா கோலா உருண்டை ரெடி. பார்த்து பாருங்கள், சும்மா அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.